ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை கூப்பிட்டார், நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம் ஏவாளோடு தேவன் உலாவினார், சம்பாஷணை பண்ணினார். தொடர்ந்து வாசிக்கும்போது, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அங்கே ஒரு தேவனை சந்திக்கும் நேரம் ஆதாமுக்கு காணப்பட்டது. ஆதாமேன்னு கூப்பிட்டார், எங்கே இருக்கிறாய்னு கேட்குறார். தேடி பார்க்குறார். நடந்தது என்ன? நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். இப்போ தேவனை என்னால் சந்திக்க முடியல. நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு அவன் சொல்லுகிறான், ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் புசித்தேன். ஆண்டவர் உடனே ஸ்திரியை பார்த்து கேட்குறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுங்கிறார். இப்போ தேவன் நேருக்கு நேர் பேசும்போது தான் என்ன நடக்குன்னா விஷயம் வெளியில் வருது. இந்த மாதிரி தேவனை நம்ம நேருக்கு நேர் சந்தித்தால்தான் இது நம்முடைய பர்சனல் ப்ரேயர் டயத்திலே நடக்கும். நம்மகிட்ட ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவரை நம்ம சந்திக்கும்போது இதெல்லாம் முன்னால் வந்து நிற்கும். நம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே என்னுடைய பாவங்களை நிறுத்தினீர் என்று மோசே சொல்லுகிறார். என்னுடைய பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ நம்ம தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் எவைகள் தவறு என்றே நமக்கு தெரியும். தேவனுடைய வெளிச்சத்துக்கு வராத வரைக்கும் சில காரியங்கள் நமக்கு தவறாகவே தெரியாது. நம்ம நினைத்து கொண்டிருப்போம் எல்லாம் நல்லது தான், எல்லாம் சரியாக தான் போய்கொண்டிருக்குன்னு நினைப்போம். ஆனால் தேவனை சந்திக்கிற நேரம் லைஃப்பில் வரணும். நம்ம எப்பொழுது ஜெபத்துக்கு வந்தாலும் அதனால தான் முன்பதாக வந்து கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவங்கள் நமக்கு தேவை. இப்போ ஆதாமுடைய வாழ்க்கையில் அது என்ன கொண்டு வந்தது? அவன் செய்த தவறை அங்கே ஆண்டவர் அவர் காண்கிறார். இதனால் அவன் பயந்தான், ஒளித்து கொண்டான். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனாலே அவனுக்குள்ளே ஒரு பயமும் ஒளிந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலைமை வந்தது. வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறினது. 23ஆம் வசனத்தில், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போ வழியை காவல் செய்ய அங்கே ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துரத்தப்பட்ட வாழ்க்கையல்ல, சேர்த்து கொள்ளப்படும் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு தேவனை சந்தித்த போது அன்றைக்கு கிருபை இல்லை, பிரமாணம் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிருபையின் காலமாக இருப்பதனால அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்பதற்கும் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வதற்கும் கிருபையை கண்டடைவதற்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் தான் தைரியமாய் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியமாய் கிருபாசனத்தண்டை வந்து தன் தவறை உணர்ந்து திருத்தி கொள்ளும் வாய்ப்பு. இப்போ இந்த என்கவுண்டர் பாருங்கள், இது ஒரு தெய்வீக சந்திப்பு, காட்ஸ் என்கவுண்டர். அதே இது புதிய ஏற்பாட்டில் வரும்போது இளையகுமாரன் தகப்பனை பார்க்க வருகிறான். தகப்பனை பார்க்க வந்து பேசுகிறான். லூக்கா 15:19, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறான். 21ஆம் வசனத்தில் குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அவர் நமக்காக பலியானபடினாலே, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு தெய்வீக கிருபை நமக்கு கிடைக்கிறது.
நம்ம தவறை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவில்லை என்றால் அந்த பாவம் உள்ளேயே இருக்கும், எலும்புகளுக்குள் படுத்துக்கொள்ளும். பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும், எலும்புகளுக்குள் நிறைந்து மண்ணிலே படுத்துக்கொள்ளும் கடைசி நாட்களிலே. ஆனால் தேவனை சந்திப்பதினாலே இப்போ ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது, இப்பொழுது ஒரு புது வாழ்க்கை உண்டாகிறது. நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். 24 வசனத்தில் கடைசியிலே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்போ சந்தோஷம் தொடங்குது. தேவனை நாம் சந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை அல்ல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற சந்தோஷ வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவனை சந்திக்கணும், அவர் சமூகத்தை பார்க்கணும். அவரை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிறது. புது வாழ்க்கை அங்கே தான் தொடங்குகிறது. நியூ பிகினிங். இதுதான் எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. ஒரு ஆளுக்கு சொல்ல வேண்டியது, அவங்க வாழ்க்கை புதிதான ஒரு துவக்கத்திற்குள் செல்லும். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது என்ன ஆசீர்வாதம்? அது வரைக்கும் அவனே பாவத்தை சுமந்து, அந்த பாவத்தினால் வந்த வியாதி தண்டனைகளை சுமந்து, இது நிமித்தம் குடும்பங்களில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் ஸ்தோத்திரம் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாய் நாம் மாறுகிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே வர்ற அந்த அனுபவம். இந்த அனுபவத்திலே நாம் வளர வேண்டும். இந்த அனுபவத்திலே வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனோடு வாழும் வாழ்க்கை. சரி, இந்த காட்ஸ் என்கவுண்டர், தேவனை நேருக்கு நேர் சந்திக்கிற நேரம். நம்முடைய தனி ஜெபங்களிலே இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏதோ வந்தோம் 4 வார்த்தையை சொல்லணும், ஜோமுன்னா முடிச்சுன்னு இருக்கக்கூடாது. அவர் நமக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவார், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் கேட்பார். அந்த சந்திப்பில் ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. அவரை சந்திக்கும் போது, எப்படி வேதத்தை வாசிக்கும் போது அது ஒரு தேவன் நம்மை சந்திக்கிற நேரம்தான். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனங்களுக்குள்ளிருந்து தேவன் நம்மோடு பேசுகிறார். அது நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறது, நாம் புதியவர்களாய் வாழ முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்த வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இது ஒரு தேவன் சந்திக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன சந்திக்கிறார்? நீ நான் காண்பிக்கிறபடி, நான் சொல்றபடி செய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் தேவன் ஆபிரகாமை சந்தித்து சொல்றார். அடுத்தது பாருங்க, 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு சில காரியத்தை நம்மளை விட்டு பிரித்து அனுப்புவார். ரொம்ப லோத்து மாதிரி கூட இருக்கிற சிலத்தை நம்ம விட்டு பிரிப்பார். லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, அடுத்து தேவன் சந்தித்து சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், நீ வடக்கே பார், தெற்கேயும் பார், கிழக்கே பார், மேற்கேயும் நோக்கி பார். அல்லேலூயா. எத்தனை திசைகள் இருக்கிறதோ இது எல்லாம் நீ பார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்படி பார்க்கணும்? எல்லா திசையும் நீ பார். பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் கொடுப்பேன், உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. சும்மாவாது ஊரை சுத்தி பார்க்க போக கூடாது, ஊரை பார்க்கறதுக்கு போகணும். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் எங்க பிளாஸ்டிக் ஜாமான் இருக்குது, எங்க இப்படி பார்க்காம அந்த ஊரையே தருவேங்கிறார். அதில் உள்ள 2 டப்பாவை தர்றதல்ல, ஆண்டவர் தேசத்தையே தருவேன்கிறார். நீ பார், நீ வடக்கப்பார், நீ தெற்கப்பார், நீ கிழக்கப்பார், நீ மேற்கப்பார், நீ தேசத்தை எங்கும் திரும்பி பார். அப்போ பாருங்க, ஒரு நேரத்தில் ஒரு 190 டிகிரி தான் பார்க்க முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ எல்லா பக்கமும் பார்க்கணும். அதனால தான் சிலர் வேற வேற திசைக்கு போய் பார்.
நீ திருச்சியை மட்டும் பார்த்த, இப்போ அங்கேயும் பார், இங்கேயும் பார், இப்படி பார், இப்படி பார், எல்லாத்துக்கும் ஒன்று ஆசீர்வாதமாக மாற்றுவேங்கிறது தான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டம். நீ பார்க்கிற அந்த வசனத்தை, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். இப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க 17ஆம் வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. அதனால யாராவது இம்மட்டும் போதும்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், எம்மட்டோ அம்மட்டும் உனக்கு தருவேங்கிறார். அதனால யாராவது இருக்கிற வச்சு இம்மட்டும் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னபடியே விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். எம்மட்டும் தேவன் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். இப்போ இதுக்குள்ள வாழ்ற தேவன் உங்களுக்கு தெரியுதா? இதுக்குள்ள வாழ்ற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எம்மட்டும் எனக்கு தருகிற தேவன். எம்மட்டும், எவ்வளோ நாளும் தருவேன். அதுக்கு என்ன ஒரு புரியும்படி உள்ள பாஷை என்ன? எவ்வளோ நாளும் தருவார். எவ்வளோ நாளும். உனக்கு எவ்வளவோ அது எனக்கு அவ்வளோ. நீங்கள் அதான் சொல்ல, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால். நம்ம அளவு அப்படியே குருவி மூலமாக இருந்தால் அம்மட்டும்தான். நம்ம அளவு கொஞ்சம் மாறணும். அதனால தான் ராஜஸ்திதிக்கு தக்க அங்கே பரிமாறப்பட்டதான் ராஜரீக விருந்து. இதே போல் நம்ம வாழ்க்கையில் அவர்லாம் நல்லா தான் இருக்கிறார். அவர் மனசுலாம் ரொம்ப தங்க மனசு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் மனசு எம்மட்டும் தருவார்யா, எவ்வளோ நாளும் கொடுக்கிறவர். சோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி அருளாதிருப்பார் அப்படின்னா என்ன? நிச்சயம் அருளுவார்னு அர்த்தம், நிச்சயம் தருவார்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் நிறையா தாராள குணத்தை வச்சிருக்கிறார். இதெல்லாம் எப்போ தெரியுது? தேவன் சந்திக்கும் போது தான் தெரியுது. இந்த மைண்ட் செட் எப்போ வரும்? இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? எங்கேயோ ரோட்டு ஓரத்தில் குடிசையை போட்டு சோத்திரம், ஐயா நான் பரதேசியா அப்படின்னு உட்கார்ந்துருப்பான். ஆண்டவர் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு, உன் சந்ததிக்கும் தருவேன். சிலருக்கு கிடைக்காது, சந்ததிக்கு கிடைக்கும். சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெற மாட்டாங்க, சந்ததிகள் பெறும். சிலர் தாங்கள் பெறுவார்கள், சந்ததிக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் ரெண்டு பக்கமும் கவனம் உள்ளவர் சொல்லுகிறார், அதை உனக்கும் கொடுப்பேன், உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கும் தருவார், அது என் சந்ததிக்கும் வரும். வசனங்களில் தேவன் வாழுகிறார். பார்த்தீங்களா? இதான் தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். வேத வாசிக்கும்போது லைவாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். லைவானா என்ன? உயிருள்ள ஒரு ஆளோட நேருக்கு நேர் பேசும்போது எப்படி பேசுகிறோமோ அதே போல் வேத வசனங்களை வாசிக்கும்போது அதற்குள்ளே இருக்கிற தேவன் அங்கிருந்து நம்மோடு பேசுவார். அது நம்ம வாழ்க்கையை மாற்றம் உண்டாகும், நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றம் உண்டாகும், நம்முடைய சிந்தனை உலகத்தில் மாற்றம் உண்டாகும், நம்முடைய விருப்ப உலகத்தில் மாற்றம் உண்டாகும், நம்முடைய செயல் உலகத்தில் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. பார்க்கிற பூமி சுற்றி பார்ப்பது, சோத்திரம், 4 திசைகளையும் பார்ப்பது கடினமான காரியமா? அதிலே கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறார். நீ எம்மட்டும் நடக்க ஆயத்தமா இருக்கணும். இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இந்த சந்திப்பு. எல்லாரையும் தேவன் சந்தித்து இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்றும் தம்முடைய ஜனத்திற்கு ஆகாரம் அருளினார் என்றும். பஞ்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்திலே ஆண்டவர் இன்னைக்கு பசி இருக்கிறதுலாம் தெரிஞ்சு 24 ஹவர்ஸ்ல ஆகாரத்தை கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. எங்கேயுமே பஞ்சம், எல்லா இடத்துலையும் பஞ்சம்தான், ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறவர். இதுதான் தேவ சந்திப்பு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் நிரம்பும். இதெல்லாம் தேவனுடைய சந்திப்பு. அவருடைய வார்த்தை கிடைக்கணும் நமக்கு. தேவ வெளிச்சத்தில் வாழணும், தேவ சத்தத்தை கேட்கணும். எல்லாம் தேவன் செய்கிறாரே. இன்றைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார். அதே தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99 வயதானவனை தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தா 99 வயது, இனி என்ன ஆகுமோ நினைக்கக்கூடிய வயது.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து நீ கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த இந்த அந்த மேட்சிங், இந்த மேட்சிங் பாருங்க. ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? 99 வயது. சோதரன், இன்னைக்கு கதை முடியுமோ நாளைக்கு கதை முடியுமோ, அவரை பார்த்து என்ன செய்யணும்? சோத்திரம், கவலைப்படாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி திடப்படுத்துறணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறத வயசான கிழவன்ட்ட போய் பேசுகிறார். காட்ஸ் என்கவுண்டர் நம்ம லைஃப்பில் முக்கியம். 99 வயது உள்ள குடுகுடு தாத்தா கிட்ட வந்து பேசுகிறார். இன்னைக்கு எங்கே 99 வயதில் எல்லாம் 65 வயசுலேயே எல்லாம் போகிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அவர் வைக்க விரும்பினாலும் நிறைய பேர் விரும்பலை. அப்படி இருக்கக்கூடாது. சாகாமல் பிழைத்திருந்து அதிசயங்கள்லாம் நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. அல்லேலூயா. எனக்கு பூரண ஆயுள் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவங்களா இருக்கணும். 99 வயதானவரை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சுகபத்திரமா மரித்து உன் பரலோகத்தில் இருப்பான்லாம் சொல்லணும். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பான்னு தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ சூழ்நிலைமையை பார்க்குற, நீ உடல் பலவீனத்தை பார்க்குற, நீ நாடி நரம்பு தளர்ந்து போச்சுன்னு பார்க்குற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஐயா அப்பான்னா என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ட்ராக் மாறிட்டார். ஆபிரகாம் இயேசு நல்லவர் தான் வந்தார், நல்லவர் என்றென்று மாறாதவர் தான் வந்தார். திடீர்னுட்டு இந்த மனைவியாகிய சாராள் பேச்சை கேட்டார். அல்லேலூயா. எப்படி ஆதாம் ஏவாளுடைய பேச்சை கேட்டாலோ அங்கங்கே சோத்திரம். வீட்டாரே சத்துருன்னு சும்மாவா சொல்லியிருக்குது? சிலருக்கு புரியாது. என்ன பாஸ்டர் வீட்டாரே சத்துருங்கீங்க? என் மனைவியா எனக்கு சத்துரு? இந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் பாருங்க, நல்லா இருந்த ஆதாமுக்கு ஏதோ வழக்கமாக இட்லியை கொண்டு வந்து கொடுப்பா, ரவையை கொண்டு வந்து கொடுப்பா. ஏங்க இன்னைக்கு 25ஆம் தேதி ஆச்சு, இந்த ரசத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுப்பா. இப்படி நினச்சா அன்னைக்கு ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலைமை. சாராள் பாருங்க, அவ ட்ராக் மாற்றி விட்டா. அடுத்தபடியாக பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமே வயசாயிட்டு போது நினைக்காதப்பா, நான் இன்னும் வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சந்தித்து என்ன சொல்றார்? இன்னும் நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் கை குறுகவில்லை. இன்னைக்கும் வல்லமை உள்ளதாக தான் இருக்குது. இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய ரெடியாக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நீ என்னைய பார்த்து நட, நான் சொல்றபடி நட. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவா சொன்னா, இவா சொன்னா, ரவா சொன்னான்னு போயிடாத. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். அப்போ தேவன் கொடுக்கிற அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இப்போ இந்த சந்திப்பு இருந்ததுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படியே மாற்றம் வருது. அப்போ ஆபிரகாம் என்ன செய்றாரு பாருங்க. ஆண்டவர் இன்னும் தெளிவா சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எத்தனை வயசு? சான்ஸே இல்லை பாஸ்டர். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களை பார்த்து சொல், உங்கள் நரம்பு சொல்லுது, உங்கள் நாடி சொல்லுது, உங்கள் நம்பிக்கை சொல்லுது, எல்லாம் சொல்லுது, சான்ஸே இல்லை. இப்போ உங்கள் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் சொல்லுது, உங்கள் வாய்ப்பே இல்லை. உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் சொல்லுது, முடியவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சூழ்நிலைமையை பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை தேவன். தம்முடைய சர்வ வல்லமையை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பார்க்க போகிறோம்? இதுவரைக்கும் சூழ்நிலைமையை பார்த்து கொண்டிருந்த நிலைமை, மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருந்த நிலைமை இன்னைக்கு அப்படியே மாறி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. கொஞ்சம் ட்ராக் மாறினியே, கொஞ்சம் உத்தமம் கொஞ்சம் மாறிச்சே, நல்லா ஜபிக்க வருவிய, நான் சொன்னா கர்த்தர் சொன்னது தான் செய்வேன்னு சொல்லி சுற்றி சுற்றி 4 திசையும் பார்த்தியே. சோத்திரம். கிழக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெல்லாம் பார்த்தியே, தரிசனத்தோடு இருந்தியே, நீளம் அகலம் எம்மட்டும் நடந்து திரி, சந்தோஷமாக நடந்து திரிஞ்சியே. இப்போ ஏன் இப்படி இருக்கிற? என்னமும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தான் இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையை விளங்க பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமே வல்லமையை தான் பார்த்துருக்கிற,
இப்போ நீ சர்வ வல்லமையை பார்க்க போகிற. ஸ்தோத்திரம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இங்கே எப்படி இருக்காரு? 99 வயசு தாத்தா. ஸ்தோத்திரம். பரலோகமே என் சொந்தமே, போய் சேருவனா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டு கூட இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சிந்தை உள்ள ஆபிரகாம் பார்த்து பேசுகிறாரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம், அந்த என்கவுண்டர் டைம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அங்கே சொல்லப்படும், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இப்படி நம்ம நிறைய சந்திக்காம மிஸ் பண்றோமே. மிஸ் பண்ணவே கூடாது. தேவனை சந்திச்சா, அதனால தான் தினமும் அந்த அதிகாலையில் அந்த காட்ஸ் என்கவுண்டர் டைம் நினைக்கணும். குடும்ப ஜபங்கள் அது தேவனை சந்திக்கும் நேரம் நினைக்கணும். மாசத்துல 2-3 நாள் நேரம் எடுத்து வந்து இங்கே வந்து உட்கார்ந்து ஜபிக்கணும். ஜபத்தில் இருந்து தேவனை சந்திக்கும் நேரம் வேணும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனை சந்திக்கும் நேரம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை ரொம்ப 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 தெய்வீக ஆசீர்வாதத்துக்குரியதாக மாறுகிறது. நீங்கள் வேதத்தில் இருந்து பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. தேவன் என்ன சந்திக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய முக்கியம். நான் தேவனை சந்திக்கிறேன்னா எவ்வளோ பெரிய முக்கியம். அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? இந்திய பிரதமரும் இஸ்ரேல் பிரதமரும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பின் முக்கியத்துவம் அவர் சொல்கிறார். 70 வருஷமா எதிர்பார்த்தோம் இந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் எங்கள் இடத்துக்கு வரணும்ட்டு. முக்கிய கையெழுத்துக்கெல்லாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கப்பட்டது. 2 பிரதமர்கள் சந்திக்கும் போதே இவ்வளோ விசேஷித்த காரியம் நடக்கும் என்றால், இந்த மனிதன் ஒருவனும் மனிதனை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனும் சந்திக்கும் போது பரலோகம் என்ன செய்ய நினைக்குதோ அதை இந்த மனிதனை கொண்டு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சும்மா ஒரு வேலையை பார்த்தேன், ஏதோ வந்தேன், ஏதோ கஞ்சி குடிச்சு வாழ்ந்தேன்னு அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது. பரலோகத்தின் தேவன் நம்மை சந்தித்து நம்மை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம சந்திக்கிற நேரம் வேணும். அப்போ அதே போல் நடந்தது. 3 தூதர்கள் வர்றாங்க, ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்குறார். அதுக்கப்புறம் சில சோதனைகள், இதெல்லாம் டெஸ்ட்லாம் வரும் வாழ்க்கையில். அதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. மந்த்லி டெஸ்ட் வரும், குவார்டர்லி வரும், ஆஃப் இயர்லி வரும், ஆனுவல் வரும். அதை கண்டு ஃபீவர் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உதவி செய்ய வல்லவர். அதனால் தேவனை சந்தித்து அவர் சொல்றபடி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 18:1 வாசிக்கும் போது பாருங்க, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அடுத்த ஒரு சந்திப்பு உண்டாகுது. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அடிக்கடி தேவ சந்திப்பு ஏற்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு எப்போவாவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போனால் அந்த ஊழியக்காரர் மணி கணக்கா நாள் கணக்கா ஜெபிச்சு வச்சிருப்பார். அப்போ தான் இவங்களுக்கு சந்திப்பு உண்டாகும். அது இருக்கட்டும், அது ஒரு ஆசீர்வாதம் எடுத்துக்கிடுவோம். நீங்களும் நானும் தேவனை தேடுறதுல எப்பெல்லாம் ஜெபிக்க வரோமோ அப்போல்லாம் ஒரு தேவ சந்திப்பு உண்டாக வேண்டும். ஜெப நேரம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நம்மகிட்ட உள்ளதெல்லாம் கொட்டிட்டு வர்ற நேரமாக இருக்கக்கூடாது. அது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரேயர் தான். அந்நாள் தன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றிட்டா, அது ஒரு பகுதி. சோத்திரம். சிலர் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா, தேவனுக்குள்ள என்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்குள்ள வர்றதும் அதுவும் ஜெப நேரம் தான். நம்ம ஜெப நேரங்களில் கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நமக்குள்ள வைக்கணும். நமக்கு இன்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தா நீங்க எல்லாம் ரொம்பவே சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் நமக்கு இன்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிறவர். நான் கேட்டாலும் சந்திப்பார், கேட்காட்டாலும் சந்திப்பார். நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உமக்கு காத்திருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்குறாராம். ஏன் கொலஸ்ட்ரால் வருதுன்னு அன்னைக்கு மெசேஜ் கேட்டேன். சில பசி எடுக்காமலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. பசி எடுக்காமலே சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா, அது எங்கே தான் போகும்? அது அங்கங்கே வந்து தங்கிக்கிடுது. பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க இப்படின்னு சொல்ல, அதில் ஒரு குறிப்பு. ஆனால் ஆண்டவர் எப்போ ஆகாரம் கொடுக்குறாருன்னா, நம்ம எப்போ நமக்கு ஆகாரம் தேவையோ அப்போ அதை தர வல்லவராக இருக்கிறார்.
அப்போ தேவன் ஏற்ற வேளையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அந்த தேவ சந்திப்பு இல்லாமல் நாம இஸ்மவேலை உண்டாக்கிறோம். கேட்டால் அவ சொன்னா இவ சொன்னா எதாவது சாக்கு போக்கு சொல்லிடுவோம். நம்ம தேவ சந்திப்பில் வாழ்க்கை ட்ராக்கில் கரெக்டாக போகணும். இஸ்மவேலை என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு துருத்தியில் தண்ணியை கொடுத்து ஆகாரம் அனுப்பி பார்த்தான். திரும்ப பார்த்தா நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிட்டார் கீழ் தேசத்திற்கு. தேவ சந்திப்பு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கணும். அந்த அனுபவத்துக்காக வலது கரத்தை உயர்த்தி ஜோமனு, ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கிற அந்த சந்திப்பு என் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டிருக்கிறீங்க, இப்போ அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த அனுபவத்தை வாஞ்சித்து ஜெபமாக மாற்றுங்க. ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற அந்த சந்திப்புகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் உணர்த்தப்பட வேண்டிய பகுதியில் நாங்கள் உணர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். இந்த ஜெப இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுவாராக, கர்த்தர் இடைபடுவாராக. இந்த கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, இந்த வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே. சோத்திர ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.